இன்னைக்கு உன் சாவி ஏன் கையில தாண்டா. யாரை பார்த்து ஆம்பளை எனக்கு கேட்க. ஐயோ நண்பா, யாராவது வாங்களே, என் நம்ம உயிர் ஆபத்துல இருக்கு, யாராவது வந்து காப்பாத்துங்க, யாராவது வாங்க வாங்க. உண்மையை சொன்னா கோவம் வருதா? பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிட்ற உனக்கெல்லாம் கோவம் வரலாமா சொல்லு. உன்ன ஐயோ என்ன ஆச்சு? காலை என்ன பண்றீங்க? காலை என்ன கொஞ்சம் பிடிச்சி இல்லையா? சரிண்ணே. ஐயோ காளையா விடியா, விடு, கொண்டுடாத. சொன்னா கேளுனே, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன பேச்சு மாதிரி கிடக்கு? தீர்த்துட்டு தான் பேசணும். நீ சொன்னா கேளு. என்ன விடுங்க, இன்னைக்கு இவனை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். ஆடாவா, உன்னை ஒத்தை கொத்த பார்க்காம நானும் விட மாட்டேன். என்கிட்ட ரோசப்படாத. போய் உன் பொண்டாட்டி 4 வீட்டில் வேலை பார்க்கறத கொண்டு வந்து சம்பாதித்து தருவா, அதை வாங்கி உட்காந்து சோறு தின்னு. மறுபடியும் வளராத. என் பொண்டாட்டி வேலைக்கும் போல ஒன்றும் போல. அப்படியா? அதை வீட்டில் போய் பார்த்துட்டு சொல்லு. உன் பொண்டாட்டி வேலைக்கு போகலன்னா நீ இதே இடத்துல தான் நினைப்பேன். வந்து நீ என்னை தூக்கி போட்டு அடி மிதி கொல்லு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோபாலு உனக்கு அடிமை. அதே அவள் வேலைக்கு போயிருந்தா உன் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவேன்? ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்க மாட்டா. அவள் மட்டும் போகாமல் இருந்தான்னு வையேன், இன்னைக்கு உன் குடலை உருப்பி மாலையை போடுறதை யாராலும் தடுக்க முடியாதுடா. போய் வீட்டில் பார்த்துட்டு அப்புறம் பேசு. வந்துட்டான். பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாது. கண்டவெல்லாம் பேச வந்துட்டான். பொண்டாட்டி அடக்கி வீட்டில் வைக்க துப்பில்லை. 3 வேளை சோறு போட முடியாமல் வேலைக்கு அனுப்புகிறான். இங்கே வந்து ஏச்சட்டையை பிடிக்கிறான். இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சனே சரியில்லை, நேரமே சரியில்லை. வரட்டும் நிற்கிறேன். ஏனே நீங்களாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது? பாடா. வந்துட்டான். காலை என்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காலை என்ன நில்லுங்க. மச்சான் என்ன மச்சான், அவனுங்களுக்கு 7 எழுத்து விடுன்னு பார்த்தா ஒன்று கீழே தள்ளி அடிக்கிறான். அடிக்கட்டும். இப்போ என்ன ஆகிப்போச்சு? 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த 4 அடி அடித்தா தப்பு இல்லை. கேட்குற கேள்வி கேட்டாச்சுல, இனி நடக்கிறது அங்கே நடக்கும். இங்கே 10 வச்சாச்சு, அங்கே வெடிச்சுக்கும். வா நம்ம வேலையை பார்ப்போம். நெசமாவா சொல்கிறேன்? ஆமாம், சாதாரணமாக அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட இவன் இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டான். இவனுக்கு தெரியாமல வேலைக்கு போயிருக்கா. இப்போ நான் வேற கேவலமாக 4 கேள்வி கேட்டு விட்டேன் பத்தியா? மொத்த கடுப்பே போய் அங்கே தான் இறக்குவான். வா, இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல காரியத்தை பண்ணியாச்சு. வா வா மச்சான், அந்த ரூவா மொத்த செலவும் என்னோடது, நீ வா. வெறும் பையன், ஏன் பொண்டாட்டியை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? வேலைக்கு போகிறான். வேலைக்கு வீடு என்ன பூட்டி இருக்கு. அக்கம் பக்கம் எதுவும் கதை பேசிட்டு இருப்பா. வீட்டில் எம்பிட்டு நேரம் தான் அவளும் பாவம் தனியாகவே இருப்பா. அதான் சரி வசந்தி வீட்டில் போய் பார்ப்போம். இல்லை நெடுவாடி வீட்டில் இருப்பா. அட நெடுவாடி வாடி. வரேன். மதியம் என்ன சமைச்ச? என்னத்த செஞ்சேன்? ரசத்தை வச்சு துவையலோட விட்டுட்டேன். சாப்பிட்றியாடி? அடியாத்தி வேணாண்டி, நானே எங்கள் வீட்டில் கடிச்சக்க ஒன்றும் இல்லைன்னு தான் வந்தேன். துவையில மட்டும் கொஞ்சம் கொடு, அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏண்டி வசந்தி, உமா வீட்டுக்கு போயிட்டு தான் இங்கே வந்தேன். அவள் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, வாங்கலான்னு பார்த்தா வீடும் பூட்டி இருக்கு, ஆளையும் காணோம். அதுவா, உமா வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கு? அது எப்ப இருந்து? இன்னைக்கு தாண்டி போனா. அவட கிளம்புறப்ப வந்து சாவியை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போனா. அதனாலதான் எனக்கு விஷயம் தெரியும். அதான் வீட்டை கூட்டிட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? அது தெரியாம நான் போய் அவ வீட்டு வாசல்ல என்ன ஏதுன்னு தெரியலையே, வீடு பூட்டி இருக்கேன்னு வந்தேன். நல்ல வேலை உங்ககிட்ட சொல்லிட்டு போனால, அது வரைக்கும் நல்லதுதான். நான் உங்ககிட்ட சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இன்னும் காலை என்னன்ட்டு அதை பத்தி சொல்லலையா. நேரம் வரப்ப சொல்லிக்கலான்னு இப்போதைக்கு அவ போயிட்டு இருக்கா. நீ படிக்கதையும் உளறி வைக்காத. நான் ஏண்டி சொல்ல போறேன், இது நமக்குள்ளே இருந்துகிட்டோம். என்னது, உமா நமக்கு தெரியாம வேலைக்கு போறாளா? உன் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நீ வேலைக்கு கிளம்பிட்டு உட்காந்து தின்ன போறியா? சரி ஏழு துவையல் எடுத்துட்டு வந்து தாரேன். அண்ணே நீங்க எப்ப வந்தீங்க? அண்ணே அது வந்து உமா எங்க? அண்ணே அவ எங்க வேலைக்கு போயிருக்கான்னு கேட்டேன். அண்ணே அவன் மேல தப்பு இல்லனே, நான் தான் எதுவும் தெரியாம. உமா எங்கன்னு கேட்டேன். 2 கை தள்ளி முனியப்பல அண்ணன் வீட்டு பக்கத்துல தான் வேலைக்கு போயிட்டு இருக்கானே. ஐயோ போச்சு, காலை என்ன இம்புட்டு கோவமா போகுது. உமா எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போகுது. வாயை வச்சுட்டு நான் சும்மா இருந்திருக்கலாம். அக்கம் பக்கம் யார் இருக்கா என்னன்னாவது பார்த்து பேசியிருக்கணும். என் வாயாடதான் எனக்கு வேணையே. ஏண்டி இங்க நின்று புலம்பிட்டு இருந்தா எப்படி? வா, நம்ம தோழிக்கு ஒண்ணுன்னா நம்ம தானே போய் நிக்கணும். அவளை பாவம் தனியா அப்படி விட்டுட்டு நின்னா நல்லா இருக்காது. வா. புருஷ முன்னாடிக்குள்ள என்னால இப்படி சண்டை வந்துருச்சே. ஏமா உன் பேர் என்ன சொன்ன? உமாங்கய்யா. வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குறேன். சரியா? அப்படியே பின்னாடி இருக்க மாட்டு தொழுவத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுமா. ஐயா இப்பவா? ஆமாம்மா, அதையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடு. இல்லையா லேட் ஆகுது. அம்மா வேலைக்கு வந்துட்டா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். இன்னைக்கு முத நாள் தானே, அதான் சொல்றேன். நாளையிலேருந்து 3 நேரம் ஆகாது. கொஞ்சம் அந்த வேலையும் முடிச்சு வச்சுட்டு போ. வீட்டு வேலைக்கு வந்துட்டு என்னமோ ஆஃபீஸ் வேலையில கையெழுத்து போடுற வேலை மாதிரி இந்த நேரத்துக்கு போகணும் அந்த நேரத்துக்கு போகணும்னு கிட்ட கிளம்பிடலாம்னு நினைச்சேன். அவர் வேற வர நேரம் ஆயிடுச்சு.
வந்துட்டாருன்னா நல்லா இருக்காதே. இப்போ என்ன பண்றது? சரி, வேகமா இந்த இடத்தையும் கூட்டிட்டு தொழுவத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். உமா, எங்க நீங்க? நானே தான். இங்க என்ன பண்ற? அது வந்துங்க சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன். ஓ, இவங்க வீட்டு வாசல் சுத்தமா இல்லைன்னு நீ கூட்டி போயிருக்கிறியோ? இல்லைங்க, குப்பை. அம்மா நிறுத்து, போதும் போதும், இதுக்கு மேல என்னை ஏமாத்தலாம் நினைக்காத. இதோட நிறுத்திக்கோ. முதல்ல இந்த விளக்க மாத்த கீழே போடுங்கிறல. இல்லைங்க, சும்மா தான். போதும், எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கும் என் மேல நம்பிக்கை எல்லாம் போயிருச்சுல. நீ வேலைக்கு போற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாம அதை இதையும் சொல்லி மேலும் மேலும் என்ன கோவப்படுத்தாது. இல்லைங்க, அது நம்ம நல்லதுக்காக தான். எது நம்ம நல்லது? நீ என்ன நம்பல. ஏன் உனக்கு 3 வேளை சோறு என்னால போட முடியாதுன்னு நினைச்சிட்டியோ? என்ன கையால் ஆகாத ஆம்பளை நினைச்சிட்டில? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. போது நிறுத்து. உன்னை வெளியே கிளப்பி நான் சோறு உட்காந்து தின்னவே நினைச்சியோ? 4 பேர் என்ன ஏசணும்னு தான் இப்படி வேலையும் பார்க்குறேன், அப்படிதானே? ஏங்க இல்லைங்க. போதும், உன் பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை. என்ன நீயே இப்படி குறைச்சி எடை போட்டுட்டல. என்னால் உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன். இவன் அவ்வளவுதான், இவனால ஒன்றும் முடியாது, இவன் வேஸ்ட்னு முடிவு பண்ணி நீயே வேலைக்கு வந்துட்ட, அப்படிதானே? ஐயோ இல்லைங்க, என்ன இல்லைன்னு யாரும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நானும் என் பொண்டாட்டியும் பேசுறப்ப யாரும் குறுக்க வரக்கூடாது சொல்லிட்டேன். வசந்தி, நீ ஒன்றும் பேசாதடி. உமா, இங்க பாரு, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை. உன்னை நல்லா வச்சு பார்த்துக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி தானே நீ இப்படி வேலையை கிளம்பி வந்திருக்க. நான் இனிமே தனியாகவே இருந்துக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் செஞ்சு காட்டுறேன். 4 காசு சம்பாரிச்சு உன் முன்னாடி மட்டும் இல்லை, என் ஆத்தா முன்னாடி, என் தங்கச்சி முன்னாடி, அவன் வீட்டுக்காரர் முன்னாடின்னு எல்லாரும் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன். அன்னைக்கு என்ன எல்லாரும் ஏன் உன குறைச்சி எடை போட்டோன்னு நினைப்பீங்க. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். இப்படி நடு ரோட்ல நின்று பேசினா நல்லாவா இருக்கு? நானும் நடு ரோட்ல வந்து நிற்கிறேன். இவதான் என்னை கூட்டிட்டு வந்து நிறுத்தியிருக்கா. இப்படி யாரோ எவரோ தெரியாத வீட்டுக்கு வீட்டு வேலை பார்க்க வந்திருக்கா. சே, நம்பிட்ட அளவுக்கு கையால் ஆகாதவனா போயிட்டேன்ல. இருக்கட்டும், நானா யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கடைசியில் நீயும் என்னை ஏமாத்திட்டீல உமா. என்னை நீயும் நம்பல, என்னை அசிங்கப்படுத்திட்ட. சே, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. உமா, என்ன மன்னிச்சிடுடி. என்னாலதான் இம்புட்டு பிரச்சனையும் காலை அண்ணன் வந்து நின்று தெரியாம நான் தான் எல்லாத்தையும் உடறி கொட்டிட்டேன்டி. என்ன மன்னிச்சிடுடி. வசந்தி, அழாதுடி. நீ என்ன பண்ணுவ? என் நேரம் அப்படி. என்னமோ பண்ண போய் என்னமோ நடந்துருச்சு. விடு, எதனாலும் நான் பேசிக்கிறேன். ஒரு கோவம்லாம் கொஞ்ச நேரம் தான். நான் இல்லாம என் புருஷனால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. நீ விடு, நான் வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கிறேன். நீ கண்ணை தொட. சரி வரேன், நீ கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் போய் ஒரு சமாதானப்படுத்துறேன். வசந்தி, கண்ணை தொடடி. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? ரொம்ப அண்ணன் தானே, விடு, அதெல்லாம் சரியாக்குவாங்க. வா நீ. இல்லை, நல்லதா நடக்கும். காலையை ஒன்றும் புரிஞ்சுக்காத ஆள் இல்லை. அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கும். உமாலும் அப்படிப்பட்டவ கிடையாது. அவள் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒன்னால எந்த பிரச்சனையும் நடக்கலை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகிறது தானே. இன்னைக்கு தெரிஞ்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீ வா. இல்லை நெடுவாளி. என்னடி இல்லை நல்லன்னுக்கிட்டு? வா, நானே வயிற்றுல பசியோட இருக்கேன். ஒரு துவையில வாங்கிட்டு போலான்னு வந்தா எம்பிட்டு வேலை பார்த்தாச்சு. வா வா, சீக்கிரம் போ. இதையே கேட்டு மனசை குழப்பிக்கிட்டு. அண்ணனும் உமாவும் நாளைக்கு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நீ வேணா பாரு. இருந்தா சந்தோஷம் தாண்டி.